கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புதமான சூழ்நிலை. வெளியில் எங்கும் வண்ண நிறமான விளக்குகள், புத்தாடைகளை அணிந்து சிறு பிள்ளைகள் போவதையெல்லாம் பார்க்கிற நல்ல நாள். இன்று புத்தாண்டு 2024வது வருடம் முடிந்து 2025வது வருடத்திற்கு அடியெடுத்து வைத்திருக்கிறோம். கடந்த வருடமெல்லாம் கண்மணி போல தேவன் காப்பாற்றி தன்னுடைய திருக்கரத்தினாலே நம்மை ஏந்தி கால்கள் கல்லில் இடராதபடிக்கு அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்மை தாங்கின அந்த வருடமெல்லாம் இன்று கடந்து புது பொலிவோடு, புதிய கிருபையோடு, புதிய திட்டங்களோடு, புதிய வாக்குத்தத்தங்களோடு, அற்புதமான இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும்படியாக ஆண்டவர் மீண்டும் ஒரு புதிய வருடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய திருக்கரம் இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை இருப்பதாக. இதை உறுதிப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக உங்களுக்காக ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்திற்கு மாத்திரமல்ல, இந்த வருடம் முழுவதும் நீங்கள் தியானிக்கும்படியாக ஒரு வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் ஜெபத்திலே எனக்கு கொடுத்ததை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்றால் 1 கொரிந்தியரின் புத்தகம் 15வது அதிகாரம் 57வது வசனம். இந்த வசனம் என் வாழ்க்கையில் மாத்திரமல்ல, உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், உங்கள் ஒவ்வொருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் இருந்தால் பேர பிள்ளைகள், அவருடைய குடும்பம் முழுவதிலும் இந்த வசனம் அச்சாணி போல வாழ்க்கை என்கிற வண்டியை நல்ல விதமாக நடத்துவதற்கு உதவும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். இந்த வாக்குத்தத்தத்தின் செய்தியாக நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற செய்தியினுடைய தலைப்பு வெற்றியின் வருடம். இதுதான் என்னுடைய தலைப்பு. அதற்கு ஆதாரமாக விளங்கும் வாக்குத்தத்த வசனம் தான் இந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனம். இதை உங்களுடைய காதுகளுக்கு நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பிரியமானவர்களே, கடந்த வருடத்தில் அநேக சமயங்களிலே நீங்கள் போராட்டத்தை சந்தித்திருக்கலாம், சுகவீனத்தை சந்தித்திருக்கலாம், பொருளாதார நெருக்கடிகளுக்குள்ளாக போயிருந்திருக்கலாம், அல்லது பயம் உங்களை வாட்டி வதைத்திருந்திருக்கலாம். ஆனால் சில சமயங்களிலே இந்த புதிய வருடமும் சாத்தான் மீண்டும் புதிய திட்டங்களோடு வந்து உங்களை ஆட்கொள்ளும்படியாக, உங்களை தகர்க்கும்படியாக, உங்களை தோல்வியுற செய்யும்படியாக, உங்களை சோதிக்கும்படியாக பலவிதமான சோதனைகளை கொண்டு வரலாம். அப்படிப்பட்ட சோதனைகளின் மத்தியிலே, அப்படிப்பட்ட சுகவீனங்களின் மத்தியிலே, அப்படிப்பட்ட போராட்டங்களின் மத்தியிலே இந்த 2025வது வருஷத்திலே உங்களுடைய மனநிலை எப்படி இருக்க போகிறது? உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்க போகிறது? உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்க போகுது? உங்களுடைய ஜெபம் ஸ்தோத்திரத்தால் நிறைந்திருக்க போகிறதா, அல்லது ஆண்டவரே என்று கண்ணீர் விட்ட கதையை சொல்லி சொல்லி கொண்டு இருக்க போகிறதா, அல்லது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரே நீர் கூட இருக்கிறீர் என்ற ஒரு ஸ்தோத்திர ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்க போகிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பிரியமானவர்களே, இதை 3 கருத்துக்களாக நான் பிரித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது என்னவென்றால், உங்களுக்கு சோதனை வருவது நீங்கள் தோற்று போவதற்காக அல்ல, வெற்றி கொண்டது நிமித்தமாக உங்களுக்கு சோதனைகள் வருகிறது. அநேக சமயத்திலே நாம் என்ன நினைக்கிறோம்? ஐயோ எனக்கு இப்படி சோதனை வந்து விட்டது, ஐயோ இப்படிப்பட்ட தாங்க முடியாத சுகவீனம் எனக்கு வந்து விட்டது, ஏன் ஆண்டவர் என்னை சோதிக்கிறார், என் வாழ்க்கையில் நான் தோற்று போய் விடுவேனோ என்றெல்லாம் நாம் யோசிக்கலாம்.
ஆனால் இன்று இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக தேவன் நமக்கு கொடுக்கிற அற்புதமான சக்தி நிறைந்த முதல் குறிப்பு என்னவென்றால், உங்களுக்கு இந்த புதிய வருஷத்தில் ஒருவேளை சோதனைகள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, அதை நீங்கள் தோற்று போக வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அனுமதிப்பதில்லை. நீங்கள் வெற்றி பெற்றதற்காக சாத்தான் கோபம் கொண்டு உங்களுக்கு இந்த சோதனைகளை தருகிறான் என்ற மனநிலை உங்களுக்கு வர வேண்டும். காரணம், நீங்கள் பிறந்தது தோற்று போவதற்காக அல்ல, சாத்தானை ஜெயிப்பவராக ஆண்டவர் உங்களை மாற்றி அமைத்திருக்கிறார். ஆகவே தான் இந்த உலகத்திலே திட்டங்களோடு, தரிசனங்களோடு, அபிஷேகங்களோடு உங்களை பிறக்க செய்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8வது அதிகாரம் 36, 37வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த இடத்திலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். காரணம் என்றால், நீங்கள் தோற்று போவதற்காக சோதனைகள் வருவதில்லை, நீங்கள் வெற்றி பெற்றதினால் இப்படிப்பட்ட சோதனைகள் வருகிறது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. நாம் யார் என்றால், வெற்றியை நோக்கி போகிறவர்கள் அல்ல, வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறோம் என்ற மனநிலையில் போகிறவர்கள். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இன்று உங்கள் உள்ளத்தில் இந்த புதிய வருஷத்தில் எழுதி கொள்ளுங்கள், நான் வெற்றி பெற்றவன், நான் கிறிஸ்துவுக்குள் ஜெயத்தை அனுபவிக்கிறவன், நான் இயேசுவுக்குள் சோதனைகளை நான் வெற்றி சிறந்தவன், எனக்கு பலன் உண்டு, எனக்கு ஜெயம் உண்டு, எனக்கு அபிஷேகம் உண்டு, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உண்டு என்று உங்களுடைய மனநிலை இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது இருக்க வேண்டும். ஜாஷுவா என்கிற அற்புதமான ஒரு ஒலிம்பிக் ஓட்டக்காரர் 5000 மீட்டர், 10,000 மீட்டர் என்கிற ஓட்டைய பந்தய இலக்குகளை சாதாரணமாக, சர்வசாதாரணமாக ஓடி முடித்தவர். ஏன் 10,000 மீட்டர் அவர் ஓடின அந்த 26 நிமிடம் 11 வினாடிகளை இதுவரைக்கும் யாராலும் ஜெயிக்க முடியவில்லை. அந்த ஜாஷுவா என்பவர் அந்த 10,000 மீட்டர் ஓட்டத்தை முடித்துவிட்டு கீழே விழுந்து விட்டார். சில நிமிடங்கள் யாரும் அவர் பக்கத்தில் வரவில்லை. வாந்தி எடுப்பது போல அவர் உருளுகிறார். வேர்வை ஏராளமாக வருகிறது. எல்லோரும் பதட்டமாக பார்க்கிறார்கள். ஆனால் யாரும் அவரிடத்தில் செல்வதற்கு சற்று அச்சம். மெல்ல அவர் சில நிமிடங்கள் கழித்து எழும்புகிறார். வேர்வையை துடைத்துக் கொண்டு ஓடி எல்லாருடைய பாராட்டுகளை அவர் பெறுகிறார். அப்பொழுது கேட்கிறார்கள், என்ன மயக்கமடைந்து விட்டீர்களா? உங்களுடைய பலனுக்கு மிஞ்சின பாரம் உங்களை அழுத்தினதா என்றெல்லாம் கேட்கும் பொழுது அவர் சொன்னார், என்னுடைய வேர்வை, என்னுடைய மூச்சின் இரைச்சல், என்னுடைய மயக்க நிலை, இவைகளெல்லாம் நான் தோற்று போனேன் என்பதற்கான அடையாளம் அல்ல, நான் வெற்றி பெற்றேன் என்பதற்கான அடையாளம் என்று. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு சோதனை, உங்களுக்கு வேதனை எல்லாம் வருகிறதற்கான காரணம், சாத்தான் பொறாமை கொண்டு நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று அவனுக்கு தெரிந்து விட்டது. ஆகவே தான் உங்களுக்கு இப்படி சோதனைகளை கொடுக்கிறான். சோதனையை எனக்கு வந்து விட்டதே, எனக்கு வேதனை வந்து விட்டதே, இந்த வருடமும் இப்படியா என்று எண்ண வேண்டாம். இந்த வருடத்தில் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக அத்தனை போராட்டங்களையும் நீங்கள் சந்திக்க முற்படும் பொழுது உங்களுடைய இனம் தெரியாத ஒரு பலன், உங்களுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஒரு பலன் உங்களை ஆட்கொள்ளும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் விசுவாசிக்கிறேன். இரண்டாவது என்னவென்றால், உங்களுக்கு சோதனை இந்த வருஷத்திலே, உங்களுக்கு சோதனை இந்த வேதனை இந்த வருஷத்திலே வருவதற்கான காரணம் என்னவென்றால், இயேசு உங்களுக்காக ஜெயம் ஏறெடுத்திருக்கிறார். அவர் ஜெயித்திருக்கிறார். உங்களுக்காக உங்களுடைய வெற்றியை அவர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்திலே அது இருக்கிறது. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு,
ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எனக்கு பிரியமானவர்களே, நாம் ஜெயிக்கிற ஜெயத்தை தேவன் ஜெயித்திருக்கிறார். நாம் போராட வேண்டிய போராட்டத்தை அவர் போராடி முடித்திருக்கிறார். ஆகவே தான் எபிரேயர் சொல்லுகிறது, விசுவாச தோக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவையே நோக்கி நாம் நம்முடைய ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவோம். காரணம் என்னவென்றால், இயேசு எனக்காக வெற்றி பெற்றிருக்கிறார். இயேசு என்னுடைய போராட்டத்தை அவர் ஜெயித்திருக்கிறார். அவர் ஜெயித்த ஜெயம் எனக்கு இருக்கிறது. அவருடைய வெற்றி எனக்கு இருக்கிறது. ஆகவே தான் சாத்தான் பொறாமை கொண்டு இப்படிப்பட்ட சோதனைகளை எனக்கு கொண்டு வருகிறான். எனக்கு வரக்கூடிய சோதனைகள் என்னுடைய பாவத்திற்காகவோ வேதனைக்காகவோ அல்ல, நான் வெற்றி பெற்றேன் என்றும் இயேசு எனக்காக ஜெயமாக இருக்கிறார் என்றும் என்னுடைய விசுவாசம் இருக்கிறபடினாலே அப்படியாகிறது. அதை புரிந்து கொள்வதற்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். இந்தியாவிலே அக்ஷய் கிரீஷ் குமார் என்று ஒரு மேயர் பட்டாளத்திலே இருந்தார். 2016 வருஷம் நவம்பர் மாதம் 16 தேதி 14 பேரை பிணை கைதிகளாக பாகிஸ்தான் ராணுவம் கொண்டு போய்விட்டது. பதறுகிறார்கள் அந்த குடும்பத்தினர். ஐயோ குழந்தைகள், ஐயோ பெண்கள், இவர்களையா கொண்டு போவது? அவர்களுக்கு தைரியம் இல்லையா ஆண்களை கொண்டு போவது என்றெல்லாம் அவர்கள் புலம்பி தள்ளினார்கள். அப்பொழுது ஒரு குழு, ஒரு பட்டாள குழு, எப்படியாவது போய் அந்த பணைய கைதிகளை கொண்டு வர வேண்டும், அந்த பிணை கைதிகளை கொண்டு வர வேண்டும், எப்படியாவது அந்த 3 தீவிரவாதிகளை கொன்று இவர்களை உயிரோடு கொண்டு வர வேண்டும் என்று புறப்பட்டது. அதில் முக்கியமாக முன்னோக்கி சென்றவர் யார் என்றால் இந்த அக்ஷய் கிரீஷ் குமார் என்று. 14 பேரை கொன்று விடுவோம் என்று அவர்கள் மிரட்டினார்கள். அதற்காக எத்தனையோ காரியங்களை கேட்டார்கள். ஆனால் எதற்கும் அவர் செவி கொடுக்கவில்லை. அவருடைய நோக்கமெல்லாம் அந்த தீவிரவாதிகளை கொன்று அந்த 14 பேரை மீட்க வேண்டும் என்பதற்காக. அவர் சென்றார், 3 தீவிரவாதிகளையும் கொன்றார். கொன்று அந்த 14 பேரையும், பெண்கள் உட்பட குழந்தைகள் உட்பட, அவர்களை கொண்டு வரக்கூடிய வேளையிலே பின்னால் இருந்து இன்னொருவர் அவரை சுட்டுக் கொன்றார். 14 பேரையும் கொண்டு வந்து இந்திய படையிலே ஒப்படைத்து விட்டு அவர் கீழே விழுந்து மரித்து போனார். அவருடைய வெற்றியை, அவருடைய ஏன் வீர மரணத்தை இந்தியாவே கொண்டாடினது. அடுத்த வருடம் 2017 வருஷத்திலே அவருக்கு ஷௌரிய சக்ரா என்ற உயர் வீரனுக்குரிய இந்தியாவில் கொடுக்கப்படக்கூடிய உயர்ந்த விருதுகளில் ஒரு விருதாக அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்தான் உயிரோடு இல்லையே, அவர் மரித்து போனாரே. அப்பொழுது இதை யாரிடத்தில் கொடுப்பது என்று எல்லோரும் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு இருந்த ஒரே குழந்தை, அவருடைய பிள்ளை, அவருடைய மகள், அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த ராஷ்டிர பவனிலே, அந்த ஜனாதிபதி நடத்தின அந்த விழாவிலே அந்த பெண் வரவழைக்கப்பட்டார். உன் தந்தை இந்த நாட்டிற்காக மரித்தார், உயிர் கொடுத்தார், அந்த வெற்றி உனக்கு நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி அங்கே அவருடைய மெடல் அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. கல்வாரி சிலுவையிலே நம்முடைய ஏசப்பா இந்த உலகத்தை மீட்டு உயிரை விட்டார். அந்த வெற்றி, அந்த சிலுவையிலே அவர் பெற்ற வெற்றி நமக்காக இருக்கிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதனால் தான் சாத்தான் பொறாமை கொண்டு நம்மிடத்திலே வருகிறான். அதனால தான் சாத்தான் நமக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்து இந்த வெற்றியை ருசி பார்க்காதபடிக்கு, இந்த வெற்றியை அனுபவிக்காதபடிக்கு நம்மை தகர்க்க பார்க்கிறான். ஆனால் இந்த புதிய வருஷத்திலே உங்களுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் இயேசு உங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார் என்று நம்புங்கள். மூன்றாவது என்னவென்றால், ஏன் நமக்கு சோதனைகள் வேதனைகள் வருகிறது என்றால், சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான். நீங்கள் இந்த வாசகத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம்
12வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று அறிந்து அவனுடைய முடிவு வந்துவிட்டது. அவனுக்கு தெரிந்து விட்டது இவ்வளவு நாட்களுக்குள்ளாக நாம் அழிக்கப்பட்டு விடுவோம் என்று. ஆகவே தான் கெட்சிக்கிற சிங்கம் போல ஆபத்தை நமக்கு கொடுக்கத்தக்கதாக வந்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வருஷத்தில் உங்களுக்கு சோதனையோ வேதனையோ வரும் பொழுதெல்லாம் சிரித்து பழகுங்கள். காரணம், சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான். சிரித்து பழகுங்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக வெற்றி சிறந்தவராக இருக்கிறார். சிரித்து அந்த சோதனைகளை வரவேற்றுங்கள். காரணம், உங்களுக்குள் அந்த வெற்றி இருக்கிறது என்று. எனக்கு பிரியமானவர்களே, இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றியின் வருடமாக, இந்த வருஷம் நீங்கள் ஸ்தோத்திரம் செய்கிற வருஷமாக, இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வருஷமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். தலைவணங்கி பிரார்த்தனை செய்வோம். வல்லமையில நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். 2025வது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். எங்கள் மேல் நம்பிக்கை வைத்த அல்ல, உம்முடைய வாக்குத்தத்தத்தின் மேல், உம்முடைய உடன்படிக்கையின் மேல், இயேசு கிறிஸ்துவின் மேல், சிலுவையின் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவரே, இந்த வருஷத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். கடந்த வருடமெல்லாம் எங்களை காப்பாற்றினீரே, அதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த புதிய வருஷத்திலும் உம்முடைய கிருபையினாலே எங்களை நடத்தித்தாரும். எத்தனை போராட்டங்கள், வேதனைகள், சோதனைகள், சுகவீனங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் நாங்கள் வெற்றி சிறந்தது நிமித்தமாக சாத்தான் பொறாமை கொண்டு இதை தருகிறான் என்று நாங்கள் நினைத்து அவனோடு ஆண்டவரே மென்மேலும் ஒவ்வொரு நாளும் வெற்றி பெறுகிறவர்களாக இருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்தோம். ஜெபத்தை கேட்டதற்காகவும், இந்த வருஷத்தையும், இந்த மாதத்தையும், இந்த நாளையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.